மக்கள் நித்தம் நித்தம் அவதிக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். வெள்ளையரை எதிர்த்து நாடு முழுவதும் புரட்சி நடைபெறுகிறது. அரசியாரே, நம் மக்களும் ஆவேசமாக உள்ளனர். கண்டிப்பாக நாமும் போரிடுவோம், அடிமைத்தனத்தை அறுத்தெறிவோம். நானும் நேரடியாக போர் களத்திற்கு வருகிறேன். படையை திரட்டுங்கள். வேகம் மகளின் படையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடும் காட்சி. என்பது தியாகம், மகன் சின்னம் ஹசரத் பேகம். ஹசரத் மகன் அயோத்தியின் ராணி முதல் சுதந்திர போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் நடத்தி தோல்வியுற்றார் ஹசரத் மகன். அயோத்தியா பகுதியில் நடந்த முதல் சுதந்திர போரில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து வெள்ளையரை எதிர்த்து வீரத்துடன் போரிட்டனர். அதன் பின்பு தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் ஒன்றிணைந்து போராடியது ஆங்கிலேயருக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. எனவே இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க ஆங்கிலேயர் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள்கின்றனர். உள்ள இந்துக்கு போராடுறாங்க. அதுதான் நம்ம ஒண்ணு அது என்ன ஐடியா? அயோத்தியா ஆர்கிங் கட்டின மாஸ்க் இருக்குல்ல, அது வச்சுதான் ஸ்டோரியை கட் பண்ண போறான். எப்படி? ராமர் தான் ஃபேமஸ். எப்படி? ஒண்ணுமே புரியலையே. பாபர் மாஸ்கட் சொல்றேன். எப்ப போயிட்டா எப்படி ஒரு ஸ்டோரிய கஷ்டம் ஆத்மாச்சிக்கா முஸ்லிமும் பெண்றாங்க. இது இன்னும் மரமண்டைக்கு புரியலையே. என்னதான் இருந்தாலும் ஃபாரின் தான், லோக்கல் தான். சரிதான், அதை எப்படி செயல்பட போறீங்க? அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நான் சொல்றதுக்காக போத தோசை ஒருத்தன் இருக்கான். அவன் வச்சா இந்த ஸ்டோரியை பண்ண போறான். ஏன் புத்தகத்தை செலக்ட் பண்ணீங்க? ராமர் பேர் இருக்காரு, ஒரு ஹிந்து சொன்னா சூப்பராக மாட்டாரன். பாபர் மாஸ்கட்டுடா ஒரு ஹிந்து சொல்ற விட புத்திஸ்ட் சூப்பர் ஆயிடுமா? சூப்பர். நான் கிளம்புறேன். திட்டப்படி அயோத்தியில் ராமர் கோயிலை இடித்துதான் பாபர் மசூதி கட்டினார் என்ற கட்டுக்கதை பரப்பப்படுகிறது. ராமர் கோவிலின் தலைமை பூசாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பாசிஸ்ட் ஒருவன் பாபர் மசூதி உள்ள இடத்திற்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறான். விஜயா வணக்கம். பாபர் மசூதி தான் ராமர் போதான்னு நாங்க நம்புறோம். அதனால இந்த இடம் எங்களுக்கு கிடைக்க வழி செய்யுங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர்.
ஆனர் வரலாற்று ஆவணங்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தற்போது பாபர் மசூதி இருக்கும் இடத்தில் கோவிலோ அல்லது வேறு கட்டிடங்களோ இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. எனவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. கோர்ட் இஸ் பாஸ். 948 தேச பிரிவினைக்கு பின்பு முஸ்லிம்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டினர் சவுக்கறிவாய்கள். இங்குள்ள முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு பெங்காலுக்கு அடிச்சு வச்சாச்சுப்பா. என்ன கொஞ்சம் முஸ்லீம் இருக்கான், அவன் இந்த காந்தி பேரை ரொம்ப சப்போர்ட் பண்றான்பா. அது மட்டும் இல்லாம இந்த அரிஜெட் பேருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றான். பெரும் தலைவலியா இருக்குப்பா. இந்த ஜாதிய உத்தியோகத்தை இனி தெரியாது. என்ன சொல்றாரு? சாவர்கர் குறித்து சொல்றதும் சரிதான். ஆனா ஏற்கனவே 2-3 தடவை அவளை கொலை முயற்சித்தமை எதுவுமே நடக்கலையே குருஜி. இந்த வாட்டி ஜாதிய கொலை பண்றோம், அந்த பழைய முஸ்லீம் மேல போயிடும். காந்தியை கொண்டு போட்டா எப்படி முஸ்லீம்களை பண்ணிவிடும்? நாம செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாதிய பேர சாவணும். ஜாதிய கொலை பண்ணிக்கிற ஒரு ஐடியா யார் செய்ய சொல்லுங்க குருஜி. ஒன்னத்தான் நினைச்சேன்னா என்ன குருஜி செய்யணும் சொல்லுங்க. நீ முஸ்லீமோட மாறும். அச்சோ, நான் எப்படி அவன் மாதிரி கட்டம் போறேன்? நான் என்ன சாதாரண பிராமணனா? நான் ஒரு சிற்பன பிராமணாச்சே. என்ன போய் இங்க உள்ள முஸ்லீம்க தான் காந்திய சொன்னா ஒரு பெரிய கலவரம் உண்டாகும். அந்த கலவரத்தை இந்த முஸ்லீம்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். நல்ல யோசனை குருஜி. இப்ப சொல்லுங்க, நான் என்ன செஞ்சா முஸ்லீம் மாதிரி தெரியும்? முஸ்லீம் மாதிரி கையில பச்சை குடிக்கும். அப்புறம் முஸ்லிம் சுண்ணத் பண்ண மாதிரி சுண்ணத் பண்ணிக்கும். அப்புறம் ஜாதி வச்சுக்க. ஓகே, பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு. காந்தியடிகள் கொலை செய்யப்படும் காட்சி. ரகுபதி ராகவராச்சாரா பசித பாவன சீதாராம். ரகுபதி ராகவராச்சாரா பசித பாவன சீதாராம். எனக்கும் ஒரு டீயோ போடணும். இந்த ரேடியோ ஒண்ணு போடணும். என்ன செய்யும் பாப்போம். ஆகாசவாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. நம் தேசத்தார் காந்தியடிகள் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கியுடன் கொலையாளி கைது. கொலையாளியின் கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தப்பட்டுள்ளது. அடப்பாவீங்களா, காந்திய போயிட்டாங்களா? ஏப்பா முஸ்லீம்ல பச்சை குத்த மாட்டாங்களாப்பா? ரேடியோல எல்லாம் பொய்யா சொல்ல போறா? ஆமா ஆமா இருக்கலாம். முஸ்லீம் இருந்தா காந்திய டீ குண்ண. ஆகாசவாணியின் முக்கிய செய்திகள். தேசப்பிதா காந்தி அவர்கள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் முஸ்லிம் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. அவனது பெயர் நாலுராம் விநாயக் கோட்சே என்றும் அவன் RSS என்ற இயக்கத்தை சேர்ந்தவன் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஆனால் மத்திய அரசு இன்று முதல் RSS இயக்கத்தை தடை அறிவித்துள்ளது. ஆனால் ஆளுங்கள் தெரியாம அடிச்சோம்ப்பா. ஆமாப்பா ஆமாப்பா, நம்ம முஸ்லீம் தப்பு செஞ்சாங்கன்னு அடிச்சுட்டோம்ப்பா. 1949 வருடம் காந்தி கொலைக்கு பின்னர் மீண்டும் நாச வேலை செய்து
பயன்படுத்தி மக்களை